Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக குடும்பம் ரஜினிக்கு பல மிரட்டல்கள் விடுத்து அவரை அரசியலுக்கு வரவிடாமல் செய்துவிட்டதாக தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன்.